வணக்கங்க. பிரணிதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காடை 65ங்க. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. காடை 65ங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூனுங்க. 2 ஸ்பூன் 65 மசாலா, சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், மிளகுத்தூளுங்க 2 ஸ்பூனுங்க, மஞ்சத்தூள் பாதி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுங்க, அரிசி மாவு 2 ஸ்பூனுங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனுங்க, உப்பு தேவையான அளவுங்க, பார்த்து சேர்த்துங்க. தயிருங்க. தயிர் நம்ம வீட்டிலையே போட்ட தயிருங்க. இது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துங்க. அரை எலுமிச்சை பழங்க, இன்னொரு அரை எலுமிச்சை பழத்தையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு முட்டைங்க, அதை நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் மசாலாவோடு சேர்ந்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம உப்பு செக் பண்ணிக்கணுங்க. கம்மியாகவும் ஆகக்கூடாது, ஜாஸ்தியாகவும் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நல்லா பரட்டி விட்டுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த மசாலா போயிட்டு நம்ம பொரிக்கும் போது நல்லாயிருக்குங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாக போட்டுங்க எண்ணெயில் வேலை செய்யும் போது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்றோட ஒன்று எதுவுமே ஒட்டலைங்க. அந்த எண்ணெயிலையும் எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியுங்க. அது எதுவுமே ஒட்டலைங்க. நம்ம போட்ட மசாலா நல்லா ஊறி நல்லா அதில் பிடிச்சிக்கிடுச்சு. எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்தது போட்டிருக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் சொன்ன அளவுலேயே போட்டு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.